இது குடிச்சால், இதுல ஏதாவது ஒண்ணு குடிச்சால், இல்லை இதெல்லாம் குடிச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதோடு சேர்த்து இன்னொன்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க, ஒரு இளநி, அதே சங்கல்பம் பண்ணிக்கோங்க, என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன், தாகம் தீரும். அப்போ இதோட எல்லாம் அடிஸ்தான வஸ்து என்று சொல்லப்பட்டது ஜலம்தான். இது குடித்தால் உண்டாகப்பட்டது தாகம் தீரும், வேற பலனொன்னும் இல்லை, தாகம் தீரும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஒரு உண்மேஷ உணர்வு எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த தாகம் தீர்ந்து போறதுனால தான். இதே மாதிரி தான் பூமியிலே உள்ள சகல மதங்களும் எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட ஒரே விஷயம்தான். இதுல எல்லாத்திலையும் அடிஸ்தான வஸ்து ஜலம் என்று சொன்ன மாதிரி எல்லாத்திலையும் சொல்லப்பட்டது ஒரே விஷயம்தான். நீ பாபம் செய்யாதே, பாபம் செய்தால் நரகத்திலே போகும். நீ புண்ணியம் செய், புண்ணியம் செய்தால் சொர்க்கத்திலே போகும். எல்லா மதங்களும் சொல்லி இருக்கப்பட்டது இதுதான். அப்படி இருக்கும்போது இது இஸ்லாம் மதம், இது கிறிஸ்து மதம், இது ஹிந்து மதம், இப்படி எதுக்கு ஒரு வேற்றுத்திரு உண்டாக்க வேண்டும், எதுக்கு சண்டை போட வேண்டும்? மடத்தனம் இல்லையா அது? எல்லாமே ஒண்ணுதான், இதுல எந்த மாற்றங்களும் கிடையாது.